ரெண்டு பேர் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ரப்பி எழு. ஆமாம், பார்த்து தட்டிகிட்டு போதே. ஆமாம், மெதுவாக போகணும், ஓடக்கூடாது. அங்கே இன்னும் ரயிலில் பிடிக்க போகிறதில்ல நம்ம. என்ன மெதுவாக போய் சேர்ந்தா சரி. வெய்ய ஏறிடுச்சு, என்னால் வேகமாக நடக்க இயலாது. இன்னைக்கு 3வது நாள். முட்டை ஆம்ப்லேட்டு சரியா, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சாப்பாடு, ரசங்கள். ஏன் மத்தியானத்துக்கு காலையில் என்ன சாப்பிட்ட நீ? என்ன சோறு? வறுத்த சோறு, அதாவது தாளித்த சாப்பாடு. தயிர் வாங்கினியா அன்றைக்கி? உனக்கு கொடுக்கல, நான் தயிர் ஊற்றிட்டேன். கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க, நீ கேட்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மணி 11. எப்படி ஒரு 12-12:30 நம்ம இடம் போய் சேர்ந்துருவோம். என்ன அவங்கெல்லாம் சமையலுக்கு சாப்பாடு ஆக்கி வச்சுருப்பாங்க. ஆமாம், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு செட்டிநாடு சமையல்காரங்க தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுவேன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஆட்டாங்கல் இருக்குல்ல, ஆட்டாங்கல், அதில் அம்மா சொல்கிறது என்னென்ன சொல்லுதோ அதையெல்லாம் நம்ம கூடமான பண்ணி கொடுத்தோம்னா என்ன, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம வாழ்நாளில் முறையாக செட்டிநாடு சோறை தின்றலாம். என்ன அதனால் பத்திரமா போ. முட்டை இங்கேயே ஆம்லேட் போட்டுறாத. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். ஆமாம், முட்டை இருந்தால் தான் ஆம்லேட் போட முடியும். இங்கேயே உடச்செறிஞ்சு விட்டு போயிட்டீங்கன்னா அதுவும் போச்சு. ஆமாம், கவனமாக பணிக்க போகணும். ஆமாம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நானே தின்னது இல்லைங்கய்யா. எங்கேயோ எப்போ தின்னது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். கத்திரிக்காய் வாங்கி வறுத்துனீங்களா? ஏன் கத்திரிக்காய் தின்னுருக்குறோம். இங்கே தலைகீழ கீழே விட்டுட்டேன், சோழி சுத்தமாகி போயிடும். கத்திரிக்காய் போட்டு வேக வச்சு மிளகாய் கலக்கி தின்னுக்குறோம். ஓ, கத்திரிக்காய் போட்டு வேக வச்சு மிளகாய் கலக்கி நிற்கிறோம். ஓ, கலக்கி சூப்பர். சோத்துக்களி தான் தோட்டை கிண்டி கேட்டு அது தின்னுக்குறான். கத்திரிக்காய் தரத்துலேவா ஒன்றும் வாரா அப்படிவா? தரத்துலேவா இல்லைன்னா தரத்துக்கு முன்னால் போ. வேண்டாம் போ. அந்த என்ன கத்திரிக்காய் நல்லா இருக்கும். நேற்று எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருந்ததா? சாம்பார் அருமையா. செட்டிநாட்டு முருங்கைக்காய் சாம்பார் நேற்று சூப்பர். நான் அம்மா நேற்று சொல்லிச்சு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருந்தா ஆயிருக்கு, கத்திரிக்காய் வாங்கிட்டு வரலையே அப்படின்னுது. கறி தின்னியா? கோழிக்கறி தின்னேன். பருப்பு குழம்பு வாங்கி ஊற்றுனாங்க ஐயா. கறிக்கோட தனியாக ஊற்றுனாங்கல்ல. கறி தின்னியா? கறி சாப்பிட்டேன், நான் தான் தின்னேன். இதம்மா சொல்லிச்சு. இப்போ நெய் மனமாக மணக்குதுயா அந்த முருங்கைக்காய் சாம்பார். என்னென்ன ஓடிச்சுன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்போயே சொல்லிச்சு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு கொடுத்துருந்தா நல்லா திம்பிங்க அப்படின்னுச்சு. கத்திரிக்காய் வாங்கிட்டு வரலையே அப்படின்னுது. அப்புறம் சரி என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்புறம் சரி இன்னைக்கு அதை வச்சு கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனையிலே இருந்தேன். கரெக்டாக வாய் துடிக்க சொல்லுதேன், தம்பி இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிடலாமா? அப்புறம் புது ஆம்லேட். ஆமாம், அது என்ன ஆம்லேட்னு தெரியலையா? அது என்னையா எண்ணெயில் கத்திரிக்காய் எண்ணெயை கத்திரிக்காய் 2-3 பொழந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டி கட்டு பிடிச்சிக்கிறேன் கட்டு. அதான் எண்ணெயில் வதக்கி தனியாக கட்டு வச்சுட்டு
அப்புறம் செலவெல்லாம் போட்டு சாந்தால ஆட்டி அதை கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் உள்ள போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் தின்றுருக்குறேன் நான். ஒன்றும் அதையெல்லாம் வச்சதில்லை. மிளகாட்டி அரிஞ்சு போட்டு அரிஞ்சு போடுறது இல்லையா, எண்ணெயில் வணக்கி உள்ளே போட்டாங்கன்னா அரை கிலோ வாங்கியிருக்குது. அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்குது. அரை கிலோ 1 கிலோ வாங்கணுமா? 1 கிலோ போட்டு அதில் உலக்கெல்லாம் சொல்கிற போடுறேன். அதெல்லாம் போட்டால் சார் நல்லா தான் கத்திரிக்காய் சார் நல்லா தான் இருக்கும். அப்படியே கத்திரிக்காய் கறியாட்டம் கறிச்சாராட்டுக்குதுன்னு. ஆமாண்ணா நான் தின்னுக்குறேண்ணா. தின்னுக்குறியா? அப்பா அதை நம்மளுக்கு குழம்பு வைக்கிறதுல ஒவ்வொரு இடத்துல எல்லாம் கத்திரிக்காய் போட்டால் தான் நீ சொன்னாது மிளகாட்டி ஊற்றி வச்சாங்களாண்ணா கறி அப்புறத்துக்கு பக்கத்துக்காக அது அவ்வளோ ருசியாக இருக்குது. இது நம்ம நான் டேஸ்ட்டாக இருக்குது. அதே தின்றேன் அதானே. அப்புறம் தான் நான் நினச்சேன் கறி தின்னாத விட்டுக்கு இது கறி தின்னாத விட்டுக்கு அது கறி தின்ற விட்டுக்கு இது. இது வந்து இந்த இதில் வந்து கறி நல்லா இருக்குது. கறிக்காய் கறி போட மாட்டேங்குது. கறி என்ன பண்ணி அப்புறம் என்ன பண்ணுற கறி தேவையில்லை அப்படின்ற ஒரு மனசாட்சி அது வருது. கறி தேவையில்லைன்றதே வருது. அப்புறம் ஒரு மனசாட்சி கறின்னு தேவை வரும். கிடைக்காது. எப்படி சாமி கிடைக்கும்? ஒரு எங்க கனி வைக்க தெரியாது, கருத்தான் தெரியாது. அப்புறம் நம்ம எப்படி கறி கிடைக்கும்? காசாக போனேன் 50, 100, 500 அது கொஞ்சம் காசாக பார்க்குறாங்க. ஒரு கிலோ எடுத்தனா 400, 500 ரூபாய் இப்படியெல்லாம் பணம் நிறைய வாங்குறாங்க சாமி. அதனால வாங்க வேண்டியதானே? வாங்க முடியும் சாமி. எல்லாம் வாங்குறாங்க, நல்லா வாங்க முடியாது. ஆனால் சாதம் நல்லா இருக்காது. அத்தனை மணி போடுறதில்ல, அதெல்லாம் நல்லா இருக்காது. கத்திரிக்காய் சொன்னேன் அது வேணா ஆகும். இது கொஞ்சம் தின்னான்னு இருக்கும். அந்த கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் ஊற்றலாமா அப்படின்னு இருக்கும். இது கொஞ்சம் வாங்கி தின்னாமா அப்படின்ற ஒரு ஆசை வரும். அந்த கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சார் வாங்கி தின்னலாம், கத்திரிக்காய் வாங்கி தின்னலாம் அப்படின்னு கூட பவர் இருக்கும். எதுக்கே வத்த இந்த ஓட்டம் ஓடுறேன் மயிராண்டி. நான் ஒடியாரன் இல்லையா? நல்லா போய் மேலே பிடுங்கினேன். நான் ஒடியாரம்னா ஓடுறதுங்களா? நீ எழுதுனால இந்த ஓட்டோட நானே உனக்கு முன்னால் போகிறது. ஓட மாட்டேங்கான். அப்போ இன்னைக்கு கத்திரிக்காய் சாறு தின்றோம் என்ன? கறின்னு தின்னு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி சைவத்தூள் போந்துட வேண்டியதுதான். அதெல்லாம் எண்ணெய் பிரியாணின்றீங்கன்னா அப்புறம் ரவை வாங்கியிருக்குது வாங்கிட்டு சொல்லிச்சிக்கா. அப்புறம் அதுக்கு வந்து என்னமோ பீன்ஸு கேரட்டெல்லாம் உள்ள போட்டு சொல்லிச்சால அது என்னமோ சொல்லிச்சா பேர் சொல்லுச்சு. என்னமோ ரவைக்கு ஒரு பேர் போச்சு. என்னமோ தக்கத்துக்கார வேசதெல்லாம் நம்மளுக்குன்னு மயிரா தெரியுது. கோதுமை ரவையான்னு கேட்டேன். இல்லை தம்பி வெள்ளை ரவை வாங்கிட்டு வானுது. வெள்ளை ரவை வந்து வெள்ளை ரவை எடுத்தா வறுப்பாங்க. இந்தம்மா பீன்ஸ் எல்லாம் போடுறாங்குது, அதெல்லாம் போட்டு தின்னதில்லை. சோயா பீன்ஸ் கிழங்கா அதுவும் போடுறாங்களா? ரவிக்குள்ளையா? ரவிக்குள்ள எங்கேயோ போடுறாங்க, எங்கெங்கேயோ போட்டுருக்குறாங்க. பச்சை மூடிட்டு அந்த மரத்தடி ஒரு 5 நிமிஷம் உட்காரு. ஆமாம் அதையும் மேலே போடுறாங்க. நிறுத்தையா வண்டி பிரேக் போடையா? சரி. ஓ இந்த பாங்காற்ற வெயிட்டையும் தூக்கிட்டு ஆண்டவன் எம்பெருமாளே மகாமணியப்பா இறக்குது. ஐயோ அந்த கெசு வர மூசி. ஆமாம் ஆமாம் கொஞ்சம் சரி. வெயில் வேறையா இறக்குதையா? உட்காரு. என்ன கேட்டால் பீடியா? என்ன குடிக்கிறேன்? யாருக்கு? நீ ஒன்று குடி. நானா? நான் பீடி குடிக்கிறதா? வேண்டாம். நான் பீடி குடித்தா அன்னைக்கு பொலை கடிச்சு விளக்கேற்றிடுவாங்க. என்ன? ஆமாம்
வீடியோவில் குடிக்கணும். வீடு குடிக்கணும். வீடு ஃப்ரீயில் போகலாமா? போகலாம். பொன்னி அரிசியா? அது நல்ல அரிசியில் பொன்னி. ஆமாம், பொன்னி அரிசி. அது அரைக்கலாமா? இல்லை, இப்போதைக்கு அது என்னமோ ஸ்பையராக இருக்கிறதுக்கு 3 கிலோ. 3 கிலோ தெரியும். இந்த 3 கிலோ 2 நேரத்துக்கு வேணுமில்ல. அதுதான் எத்தனை சமைக்கிறது கரும்புத்த 2-3 நாளாக நடந்தனாலும் செத்துருவேன் நாட்டுக்குது. நீ போகும்போது பொண்ணு நீ போய்ட்டு நாங்கள் ரேஷன் அரிசி வேயா அங்கே நல்ல அரிசி எடுத்து அங்கே உள்ள தலைகாணி கடி வச்சுக்கிறது. ஐயா நாங்கள் ரேஷன் கார்டு அரிசி சொல்கிறேன். அது அப்படி ஆக்கி போடுறாங்க. அதுக்கு நானும் மயிராக பண்ணுறது போயே சீக்கிரமாக அம்மா இருக்கு. இந்த காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்தோம்னா சித்த நேரத்தில் சோறாயிரு. மணி 12 பக்கம் ஆச்சு. என்ன 2 மணிக்குள்ளே சோறானா போகுது. அப்புறம் அதுக்கு இருக்கிறத தண்ணி 2 சொம்பு குடித்தா சீக்கிரம் பசிக்காது. தண்ணி குடிச்சிங்கன்னா போதும். ஆமாம், அப்புறம் பசிக்கிறது. தண்ணி குடித்தா போதும். அது அப்புறம் அது விற்றுருது. 2 ஆள் 2-3 பேர் தூக்கிட்டு போகிறது என்ன சாதாரண விஷயமா? ஏய், நேற்று மாதிரி தட்டி கட்டி விட்டுற போது சித்த கொஞ்சம் மெதுவாக போ. நேற்று தான் 2 தடவை அந்த ஆளை போயிட்டு வந்துட்டான். முதல்ல செலமுத்து 2 தடவை அனுப்பிச்சி விட்டேன். இதுக்கு 2 தடவை மளிகைக்கு போயிட்டு வந்துட்டான். நாமளும் தப்பிச்சிட்டோம். நீ மாலுமைக்கு போயிட்டியா? நான் சடவில் கட்டில் போய் தூங்கிட்டேன். அப்புறம் அம்மா என்னை எழுப்பி போகிறையா சாமின்ச்சு. கல்லமத்துக்கு ரொம்ப அனுப்பிச்சி விடுங்க, லிஸ்ட் எழுதி கொடுத்து போயிடுவான்னு. அப்புறம் எந்திரிச்சு லிஸ்ட் எழுதி சொல்லிச்சு. லிஸ்ட் எழுதி கொடுத்தேன். அதுலேயும் 2-3 விட்டு போட்டு வந்துட்டான். சரி பரவாயில்ல விடு. 2 தடவை போனான். காலையில் ஒரு தடவை 4 மணிக்கு ஒரு தடவை. இப்போ மறுபடியும் நான் 3 தடவை போகணும். சோப்பு தின்னு போட்டு மறுபடியும் போய் ஆயாளுக்கு செருப்பு எனக்கு சோப்பெல்லாம் மறந்துட்டு வந்துட்டோம்ல, அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வந்தாவா, வரலைன்னா நானே போயிட்டு வரேன். அதுதான் 3ஆம் நம்பர் செருப்பு சொல்லிச்சு. அதை மருந்து தொலைச்சிட்டு வந்துட்டு முக்கியமான வேலையை மறந்து மத்தியானம் வாங்கிட்டு வந்துடலாம். அதையா 3 தான். நடந்துனாலும் செத்துரு மாட்டேங்குதுயா 2 பேரும். எங்கே அது வரைக்கும் நடந்தே தான் தெரியும். எப்படி மொழ பைக்கில் ஓகணும். வேறு என்ன வருது அப்புறம் எனக்கு வாங்கி வச்சுங்க. அதையா 2 பேர்த்துக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வாங்கி என்ன பண்ணுற மேலே பிடிங்கிட்டு மெதுவாக இறையோ பேசிட்டே இருக்கக்கூடாது. இறைய கொஞ்சம் நிற்கலையா? இது சரியான மேலையா? தண்ணி ஒரு சொம்பு குடிச்சிட்டு வந்தா இருக்கு. உடனே போய் குடிக்கூடாதுயா. ஆமாம், மாற்றி ஆண்ட நல்ல ஒரு 10 நிமிஷம் யாரை போட்டு உட்காந்தா சரியா போயிடு. அடி போட்டு போட்டுக்க. ஆமாம், சரியான மேடு. தட்டி விட்ட போது உழுதுல கல் போடலாம் போ. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு வந்துட்டோம். ஆயாளுக்கு செருப்பியுமே எனக்கு சோப்பியுமே.
வாங்க போன அப்படி பார்த்து ஒன்றும் சொல்ல போன அப்படி ரெண்டு பேர் பார்த்துன்னு வந்தோம். யாரு? பயிர் முருகன் முருகன் அங்கே போகிறப்ப பார்த்த நல்லா தலையாட்டினேன். சரிங்கண்ணா நல்லா இருக்கிறீங்களான்னு போயிட்டு வாங்கன்னாங்க சொல்லணும்ல. நெட்டாக போயிட்டே இருக்கிறேன். மூணு சேர்த்து சொன்னேன் அக்கா சொல்லிச்சுன்னு எங்கே நான் வாங்கி பையன் அப்புறம் போய் வாங்கி வரேன் எப்படி கோழி முட்டை உடஞ்சி போய் போகுது. அந்த சேர்த்து 3 சேர்த்து செருப்பு எனக்கு சொல்லுங்க அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அதான் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டோம். வாங்க வச்சுக்கிறேன். எனக்கு அந்த முட்டை எடுத்து கீழே வை. போயிடும் அது நீ எடுத்து கீழே வச்சு திடீர்னு தெரியாமல் கொட்டிடுதுன்னு வை. ம் அலங்காமல் எடுத்து வை. கொஞ்சம் என்னமோ பார்த்துக்கிட்டு விடு. இது மண்ணு நல்லாவே இல்லை. அப்போ இந்த மண் போடலாமா? முட்டை பத்திரம் இது மண்ணு நல்லாவே இல்லை. இன்னும் பாருங்க என்னன்னுக்கு இன்னும் எடுத்து மலாக்கா கொஞ்சம் எடுத்து வெளியே வை. கொட்டுடா கீழே இல்லை கொட்டுற என்ன பத்திரம் அரிசி வாங்கிக்குது, பால் வாங்கிட்டோம், தயிர் வாங்கிட்டோம். பால் 1 லிட்டர் வாங்கியிருக்குது. பாலை பார்க்கல, தயிர் தண்ணியில் போட்டுரும், தேங்காய் வாங்கிக்குது, பால் தயிர். மணி என்னப்பா? மணி ஆச்சுக்கா, அரிசி வாங்கிக்குது, மணி என்ன 11 இருக்குக்கா. டீ போட்டு போகலாம் வாங்கிக்குது. அந்த பையில பாரு டீ தூள் வாங்கிச்சாங்க. இது 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 நைஸ் உப்பு, இதில் வாங்கிக்குது, இது ரவா. இந்தாங்க காய் வாங்கிக்குது, தக்காளி பழம் வாங்கிக்குது, இந்தாங்க தயிர். நீ என்ன பண்ண, நீ போயிட்டு முட்டை வர சொல்லு. சரி. இது பால் இல்லை. அவ்வளோதான். அது பால் தான். பால் தான். நான் அவ்வளோதான். நான் அவங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். சரி வச்சுங்க. நான் போய் முட்டை வர சொல்கிறேன். வைக்கிற பையன் பார்த்துங்க. எங்கே எடுத்து வச்சுங்க. பீன்ஸ் காய் போட்டு கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு அண்ணன். என்னப்பா? கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு அண்ணன். கத்திரிக்காய் குழம்பு அண்ணன் வைக்க போதா? அண்ணன் வைக்க அண்ணன் தான் வைக்கிது கத்திரிக்காய். அதான் வைக்கிது. தயிர் தயிர் கொடுத்துறாக்கா அம்மா கிட்ட. தண்ணி அண்ணன் கூப்பிட்டுருவாங்க. தயிர் அங்கே இதில் போடு. அண்ணனுக்கு தண்ணி வாக்குற கூப்பிட்டு அண்ணனுக்கு. ஆமாம், சுடு தண்ணி போடணும். அது பழத்தில் வச்சாத்தா இல்லைங்க இல்லையா அந்த இங்கே ஒரு இது அது உனே மாதிரி நிறைய தண்ணி ஊற்றாது. உனே மாதிரி நிறைய தண்ணி ஊற்றாது. வேணாயா எனக்கு கொஞ்சம் கையில் நார் எடுத்துட்டு இருந்தேன். தூக்கி போட்டேன். அப்படியே விட்டு ஆட்டுக்கல் கழுவு. நீ தண்ணி குடி, அங்கே வச்சுக்கோ, வெளியே வச்சிருப்பாரு. எழுதக்கோ அந்த குடி கையில் எடுத்துட்டு வந்தேன். கிழிச்சு கவர்ல இருந்து கிழிச்சு இப்போ எடுத்துட்டு வந்தேன். நார் செம்மக்கொண்டு வெளியே வைக்கலாம். பச்சை கலர் நார். இது என்ன பிஸ்கோத்தா? முறுக்கு வந்தா முறுக்கு சாப்பிட்டு நீ சாப்பிடு. எங்கே போயிட்டேன், கிளம்பிட்டேன். முட்டை போய் வர சொல்லுறாங்க, தண்ணி எடுன்றாங்க. நீ மொத்த போய் வர சொல்லுப்போம். முட்டை போய் வர சொல்கிறேன். வர சொல். அது மத்தியானம் அதுக்கு அதே கிடைக்கணும் சொல்ல. நெருப்பு நீரே வாங்கி வரணும். சரி இருக்கலாம். வாங்க இந்த ஆள் எங்கே காட்டுப்பாங்க காட்டுக்குள்ள போகிறாங்க. முன்னாடி எதை கொட்டுப்பாங்க. எதில் போகிற? எதில் போகிற? என்னது வெயில சுத்தல போற, நீ பார்த்து போ.